இது வந்து அவரோட டாய்லெட், போர்ட்டபிள் டாய்லெட். சவுண்ட் பாக்ஸ்னு வாங்க. ஏன்னா வெள்ளைக்காரவங்க நிறையா இங்கிலீஷ்காரவங்க நிறைய சத்தம் போடுவாங்க டாய்லெட்டில் இருக்கும்போது. அந்த பக்கத்துலேயே யாரும் இருக்க முடியாது. இது அவங்களோட டாய்லெட். இதோட பியூட்டி என்னென்னா 4 வேலைக்காரவங்க இதை அப்படி இந்த ரிங்கை பிடிச்சி அப்படி தூக்கிட்டு இப்படி நிற்பாங்க. 4 பக்கமும் நிற்பாங்க. அப்புறம் துரை வந்து ஏறி குதிரை மேலே ஏறுற மாதிரி ஏறி உக்காந்துக்குவார் ஸ்டைலாக. அப்படி உக்காந்துட்டு அவர் பாட்டில் பைப் ஊறிக்கிட்டு போவார். சத்தம் போடுவார் டுபு டுபுன்னு. 4 பேர் தூக்கிட்டு இருப்பாங்க. இவர் தான் பேண்ட்டு படாமல் உட்காந்துட்டு இருக்காரு அமனமா. அப்போ யாராவது இதை பார்த்தாங்கன்னா லுக் அட் த பேர்ட், மேலே புறாவை பாரு, பேர்டை பாரு, என்னை பார்க்காதன்னு அதட்டுறது. அப்புறம் இவர் முடிச்சிட்ட உடனேயும் தட்டுவார் 2 தடவை. 2 பேர் ஓடி வருவாங்க. அந்த 2 பேர் என்ன வச்சுருப்பாங்க, துரை எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிட்டாருன்னா அந்த 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து இது சானிட்டரி ஸ்ப்ரே இது வச்சுருப்பார். ஏன் இது அவருக்கு பேப்பர்லாம் யூஸ் பண்ண முடியாது, பின்னாடி தண்ணி ஊற்றி கழுவ முடியாதுன்னா புண்ணாக இருக்கும் குதிரை மேலே போய் காரமான சாப்பாடு சாப்பிட்டு. ஸோ ஒருத்தன் வந்து இந்த ஸ்ப்ரேயை புஸ்ஸுன்னு அடிச்சுட்டு அவர் பின்னாடியே நடப்பான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், இது பெர்ஷியன் டர்க்கி. நீங்கள் நம்ப முடியாதுங்க, அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி சின்னதாகிடும் பாருங்கள். பெர்ஷியன் டர்க்கி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த துணி இந்த வெள்ளைக்காரவங்களுக்காகவே பெர்ஷியாவில் வந்துச்சு. அதை அவன் அப்படி எடுத்து பின்னாடி அப்படியே வச்சுட்டு துடைக்கலாம் முடியாது, ஏன்னா கத்துவான். அப்படியே பின்னாடி நடந்துட்டு போவான். வெள்ளைக்காரன் எங்கடா போகிறாரோ துரை, அவர் பின்னாடி நடந்து போவாங்க. இதுதான் பெர்ஷியன் டர்க்கி. ஸோ இது 2 ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த டாய்லெட்டுக்கு. ஸோ இது மாதிரி அவங்க வாழ்க்கை முறையை கேட்குறதுக்கு கொஞ்சம் தமாஷா இருக்கும். ஆனால் இது மாதிரி வாழ்க்கை முறையை அமைச்சிட்டு இங்கே ராஜா மாதிரி வாழ்ந்துருக்காங்க அவங்க வாழ்ந்த வரைக்கும். இப்போ இதை எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு போர்ட்டபிள் பார். அதை அப்படி திறந்தீங்கன்னா ஒரு பார் வெளியே வரும். என்ன அழகாக இருக்குது பாருங்கள், போர்ட்டபிள் பார். இதை திறந்தீங்கன்னா பார் வெளியே வரும். ஸோ இங்கே ஒரு பார் இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது. இது வந்து சார் எலூஹி ஏல்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு பெரியவராக இருந்தார். அந்த சென்ட் மேரிஸ் சர்ச் இருக்க செக்ரட்டேரியட், அது ஃபஸ்ட்டு கல்யாணம் அவரது தான் நடந்துச்சு. அவர் இங்கே வேலையை ரொம்ப திருடுறாருன்னு இளவரசி வந்து அவரை திருப்பி வர சொல்லிடுறாங்க. ஸோ அவர் வந்து 57 கப்பல் திங்ஸ் திருடிட்டு போயிருக்கார். 57 கப்பல் ஃபுல்லாக மெட்டீரியல் இங்கேருந்து தூக்கிட்டு போனார் லண்டனுக்கு. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாராங்க, அவரை வர சொல்லிட்டாங்க. அவர் விட்டுட்டு போன பொருட்களில் இது ஒன்று. இது அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க மகாபலிபுரத்துக்கிட்ட. அந்த இடத்துல விட்டுட்டு போன ஒரு திங்கு. ஸோ இதெல்லாம் அங்கேருந்து எடுத்த பொருட்கள். அதை பாருங்கள். இது வந்து இந்த பொம்பளைங்க மேக்கப் போடுற ஒரு இது. அதை ஸ்டைலாக அப்படி தூக்கி வச்சுட்டு மேக்கப் போடலாம். இதெல்லாம் லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் வைக்கிற மாதிரி பொருட்கள்லாம் ரொம்ப அழகான பொருட்கள்.